புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசன் அவர்களும் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் பச்சை தமிழகம் அப்படின்னு ஒரு புதிய அரசியல் கட்சியை நேற்று தொடங்கியிருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறார். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், இடதுசாரிகள் இந்த அமைப்புகளோடு எந்த விதமான தொடர்பும் உறவும் வைத்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. தேர்தலில் பங்கேற்போம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அரசியல் கட்சி அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்குது. நீங்க அதை வரவேற்கிறீங்களா? யார் இந்த நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் ஜனநாயகத்தில் ஒரு நாட்டு குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் அது ஒன்று தான். சங்கங்கள் ஆரம்பித்து தங்களோட கருத்துக்களை ப்ராபகேட் பண்ணுறதுக்கான. ஆனால் ஒரு விதத்தில் இந்த மாதிரியான நிறைய ஒரு பொதுநல விஷயங்கள் அல்லது தாங்கள் நினைக்கின்ற விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற முதல்ல இயக்கமாக ஆரம்பிக்கிற நிறைய பேர் நாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறது ஒரு மாடலாக இருக்குது. அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வாயிலாக ஒரு கட்சி சார்ந்து நான் இயங்கும்போது எனக்கான அங்கீகாரம் இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு போகிற விஷயங்களுக்கான முன்னுரிமை அப்படிங்கிறதெல்லாமே ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியதான் அப்படின்னு சொன்னாலும் ஒரு விதத்தில் அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது திரு உதயகுமார் அவர்களுக்கு எதுவும் இப்போ அரசியல் கட்சின்னு இல்லை. அவர் போன முறையும் எலெக்ஷனில் நின்னார், தேர்தல் ப்ராசஸில் பங்கெடுத்துட்டாரு, ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போட்டியிட்டார். அதனால் அவர் இன்னைக்கு தான் ஒரு அரசியல் கட்சியை முன்னெடுக்க வேண்டும் தான் நினைக்கிற விஷயத்துக்குன்னு நினைக்கிறாரு. அதனால் யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த நாட்டில் தடுக்கிறதுக்கோ தடை செய்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. அவர்களுக்கு மக்கள் எப்படி ஆதரவளிக்கிறார்கள், அவங்களோட பாஸ் ஹிஸ்ட்ரி என்ன, எந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்தாங்க, இதெல்லாம் அவங்க இனிமேல் மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஒரு விதத்தில் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளோட கூட்டணி வேணாங்கிறதெல்லாம் அவங்களோட விருப்பம். ஆனால் இந்த மாதிரி அரசியல் கட்சியாக மாறதை நாங்கள் ஆதரிக்கிறோம். முத்துகிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒரு சில விஷயங்கள் இங்கே நினைவு கூர்ந்து சொல்லணும்னு தோணுது. எனக்கு கூட உதயகுமார் 1998 தெரியும். அவர் தன்னுடைய பேராசிரியர் பணியை எல்லாம் அமெரிக்காவில் தொடர்ந்து விட்டு இங்கே ஒரு கிரீன் பார்ட்டி மாதிரியான அல்லது ஒரு பசுமை சார்ந்த ஒரு சிந்தனையை இங்கே விதைக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் அவர் நாகர்கோயிலுக்கு ஒரு வேடிக்கையான காரியம் பண்ணார். பல பத்திரிகைகளில் விளம்பரமெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை பிடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருந்தார். அங்கே வெறும் 12 பேர் தான் அந்த நாளில் சேர்ந்தாங்க. அன்னைக்கு அவரிடம் இந்த அஜெண்டா கையில் இருந்தது. ஒரு 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 பசுமை சார்ந்த ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இங்கே நடத்த வேண்டும். ஆனால் அன்றிலிருந்து ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் அந்த அஜெண்டாவோட டிராவல் பண்ணித்தான் அது ஒரு பிசிக்கலாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியான ஒரு ஸ்பேஸுக்குள்ள நகர்ந்திருக்கு என்பதை நான் பார்க்கிறேன். தேர்தல் உத்தி தொடர்பாக அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நீங்க சொல்றீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் ஆல்மோஸ்ட் தேர்தல் களத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அப்படிதான் அதை சொல்ல முடியும். ஆமா, அதாவது ஒரு புதிய அரசியல் சிந்தனை, புதிய அரசியல் இயக்கம், இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த ஒரு ஒரு இனிஷியல் பாயிண்டோட தான் வராங்க. நாங்க இருக்கிற மாதிரி இல்ல, நாங்க வித்தியாசமானவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தோட அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி தான் நம்ம பாக்குறோம். பட் அரசியல் களத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு. அவர்களுடைய தொடர்ச்சியான பணிகள் காரணமாக மக்கள் அவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இது வரைக்கும் எனக்கு என்ன இதுல ஒரு விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் வெறும் போராட்ட களம் அப்படின்னு இருக்கிறவரு ஒரு அரசியல் கட்சியாக மாறுகின்ற பொழுதுதான் இருக்கிற அரசியல் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள், இதை பத்தியெல்லாம் அவங்க நேரடியா சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். ஆனா இதுல அகில இந்திய கட்சிகள் அப்படிங்கிறத தான் அவர் குறிப்பிடுறாருன்னு பார்க்க முடியுது. இவங்க டெல்லி அரசியலையே மையமாக வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவது இல்லை அப்படிங்கறத தான் அடிப்படையாக வச்சுட்டு இந்த 6 கட்சிகளையும் அவர் கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரியே நேஷனல் பார்ட்டி லெவல்ல இல்லைன்னா அவர் குறிப்பிடுற மாதிரி உள்ள இருக்கிற அடிநாதத்துல டெல்லிக்கு தமிழக உணர்வு அப்படிங்கிற அரசியல் கிட்டத்தட்ட தமிழகத்தை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இங்க தேசிய அரசியல் 67க்கு பின்னாடி காங்கிரஸ் பின்னால போயிட்டு அதற்கு மாற்றாக ஒரு திராவிட கட்சிகளுடைய அரசியல் வந்ததே பிராந்திய உணர்வுகளை முன்வச்சுதான். ஆனா இந்த பிராந்திய உணர்வு அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்தமாக இன்றைய வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிராந்திய உணர்வு எடுத்துட்டு போன பிராந்திய உணர்வு அப்படிங்கிறது 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும்.
எந்தெந்த ஐடியல்ஸ்க்காக திராவிட இயக்கங்கள் இங்க வந்து பங்கு பெற்றாங்களோ, அடிப்படையா மொழி, இன்னைக்கு இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, இதெல்லாம் அசஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் மக்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிராந்திய உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு தமிழகத்துல இனிமேல் அரசியல் இளைஞர்கள் கிட்ட பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏனென்று கேட்டால் இன்னைக்கு வந்து அதை தாண்டி அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. பிராந்திய உணர்வுகளை தாண்டி அரசியல் அப்படின்னு ஒரு பார்வை இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட வேகமா இருக்கு. அதனால இவர் நினைக்கிற மாதிரி நீங்க பசுமை தமிழகம், என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இயக்கம் அப்படிங்கிறது அரசியல் கட்சியாக வரும்போது பல்வேறு பரந்தப்பட்ட தளங்கள்ல அவங்களோட பங்களிப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அகில இந்திய கட்சிகளை தவிர்த்து பார்க்குற மாதிரியான பார்வையா இது? இல்ல அவர் அப்படி பார்த்தா அவர் சொல்லி இருக்கக்கூடிய 6 திராவிட கட்சிகளும் வருது, எல்லாம் வருது. அந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் அவர் வந்து அத சொல்லிதான் அகில இந்திய கட்சிகளாகத்தான் பார்க்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இல்ல நான் என்ன பாக்குறேன்னா, அவங்களை பொறுத்தவரை அவங்க இப்போ ஒரு பசுமை தமிழகத்தினுடைய ஒரு ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அது எல்லாமே குறிப்பாக சுற்றுப்புற சூழல் விஷயங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசுது. குறிப்பாக அவங்க பேச வருவது கூடங்குளம், நியூட்ரினோ போன்ற திட்டங்கள். குறிப்பாக கூடங்குளத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கனாலே அதுல இந்த 6 பேருக்கும் எந்த விதமான கன்சிஸ்டன்டான ஸ்டாண்டு கடந்த காலங்களில் இருந்ததில்லை, அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆஸ்பிரேஷன்ஸை மேட்ச் பண்ற மாதிரி கூட அந்த விஷயங்கள் இருந்ததில்லை. அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ரொம்ப காத்திரமான ஒரு ஒரு பிரச்சனைகளில் அவங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்ந்து பொய்த்திருப்பதனால தான் அவர் ஆம் ஆத்மியை விட்டு வெளியே வந்தார். அவர் ஆம் ஆத்மியில் இருந்த காலங்களில் ஆம் ஆத்மியை அணு உலைகளுக்கு எதிராக பேச வச்சிருக்கணும்னு நினைச்சார். ஆனா கடைசி வரைக்கும் அவங்களும் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. அப்ப இந்த கீயான என்விரான்மெண்டல் இஷ்யூஸை பற்றி ஒரு டிபேட்டும் ஒரு ஒரு புரிதலும் ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்துறதுல அவங்க சக்சஸ் ஆனா கூட அது ஒரு முக்கியமான விஷயம் தான். இதுல ஒரு லோக்கல் ஆஸ்பிரேஷன் சொன்னீங்கன்னா, அவர் போன முறை தேர்தலையே மக்கள் உண்மையாகவே அவரை ஜெயிக்க வச்சுன்னு நினைச்சா ஜெயிச்சிருப்பாரு. அப்ப மக்களுடைய உணர்வுகளுக்கும் எடுக்கிற போராட்ட களத்துக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப வார்த்தைகள் இதுல பயன்படுத்துறத பாக்குறேன். கூடங்குளம் அணு உலைகளுக்கு எதிரான போராட்டம், நியூட்ரினோ தேனியில் நியூட்ரினோ ப்ராஜெக்டுக்கு எதிரான போராட்டம், மீத்தேன் தஞ்சாவூரில் மீத்தேன் திட்டத்துக்கு எதிரான போராட்டம், இந்த மாதிரி மக்கள் போராட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் கவனிக்கவே இல்லை, கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதனால் கிட்டத்தட்ட அந்த போராட்டங்கள் வந்து தோல்வி அடைந்த ஒரு மனநிலையில் ஒன்று சரணடையணும், தோத்து போச்சுங்கிறத ஏற்றுக்கொண்டு சரணடையணும், இல்லை வன்முறை சார்ந்த போராட்டங்களுக்குள்ளே போகணும். இரண்டையும் நாங்கள் செய்ய விரும்பலை. அரசியல் கட்சி தொடங்கி அதன் மூலமாக அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களுடைய பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளையும் சொல்கிறாரு. ஒரு கட்சி தொடங்குவதற்கான அடிப்படையாக இந்த காரணம் இருக்கு அப்படின்னு காரணத்தை அவர் சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை நான் ஒரு சுற்றுப்புற சூழல் களத்தில் வேலை செய்பவன், அல்லது அதை பற்றி கூடுதல் அக்கறை கொண்டவன். உலகமயத்துக்கு பின்னால இந்தியா முழுவதிலுமே இதுதான் காட்சி. இந்தியா முழுவதிலுமே இன்னைக்கு மைனிங் மாஃபியாக்களினுடைய கையில் தான் ஏறக்குறைய இன்னைக்கு ரெட் காரிடார் என்று சொல்லப்படுகிற அந்த இடமே அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க பெல்லாரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்தியா முழுவதிலுமே இன்னைக்கு இயற்கை வளங்களை முறையற்று இல்லீகலாக, இன்னைக்கு லீகல் என்பது அதில் 5-10% தான், 90% இல்லீகல் ட்ரேட், இல்லீகல் மைனிங், முழுக்க ஃபாரஸ்ட் லேண்ட், ஏறக்குறைய வனத்துறையினுடைய நிலங்கள். ஏன்னா நம்ம இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய கிரானைட் வர நீங்கள் இயற்கை சார்ந்த ஒரு பெரிய கேன்வாஸ் எடுத்திங்கன்னா அது முழுக்க இன்னைக்கு இல்லீகலான மைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அது கோடான கோடி அரசுக்கு வர வேண்டிய வர்த்தகமும் மக்கள் சொத்தும் சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றிய ஒரு விவாதம் இன்னைக்கு இந்தியா முழுமையும் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் அதே விஷயம்தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு போராட்டமாக கூடங்குளத்தில் எடுத்துக்கொண்டாலும், கூடங்குளம் போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அது கூடங்குளம் மக்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகம் முழுவதிலும் அணு உலைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வேவ் ஆஃப் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இது மாதிரியான மிக முக்கியமான இஷ்யூஸில் அரசியல் கட்சிகள் மிக வெளிப்படைத்தன்மையோடு தங்களின் நிலைப்பாடுகளை பற்றி பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கு. ஆனால் ஒரு மிகப்பெரிய உலகமயத்துக்கு பின்னான ஒரு கார்ப்பரேட் அரசியல் சூழலில் அரசாங்கம் என்பது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இல்லாமல் ஒரு மக்கள் நல அரசு அல்லது மக்களினுடைய எளிய ஜனங்களை பாதுகாக்கிற, வளங்களை பாதுகாக்கிற அரசு என்கிற ஃபார்மட் போய் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான அரசியல் சினாரியோவுமே ஒரு கார்ப்பரேட் நல அரசாக அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கு நலனை செய்து தரக்கூடிய அரசாக இருக்கு. இன்னொரு புறம் 90களில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் அல்லது முதலாம் உலக நாடுகளில்
அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இந்தியாவை நோக்கி மாற்றப்பட்டிருக்கு. நீங்க தோல் தொழிலிருந்து பனியன் தொழிலிருந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நிலங்களில் அவங்க செய்ய விரும்பாததெல்லாம் மூன்றாம் உலக நாடுகளை ஒரு டம்பிங் கிரவுண்ட் மாதிரி மாற்றி 20 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி ஒரு தேவையான அளவிலான உரையாடலை இந்திய சூழலில் தமிழக சூழலில் ஏற்படுத்தி இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். நீ அதை பற்றிய ஒரு உரையாடலை ஏற்படுத்துவதில் இந்த 6 கட்சிகளும் தவறிவிட்டன அப்படின்னு பொருளா? நிச்சயமாக அதை அப்படி பொருள் கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை நீங்க ஏற்கிறீங்க? நான் ஏற்கிறேன் அந்த வாதத்தை. அந்த 6 கட்சி அவருடைய ஆபத்தான 6 ஆபத்தான ஆறான்னு சொல்ல மாட்டேன். தவறவிட்ட ஒரு கடந்த காலத்துல சொன்ன அதே விஷயம் தவறவிட்ட ஆறுன்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு தவறவிட்ட ஆறு அல்லது இதையும் உள்ளடக்கி அவர்கள் பேசி இருக்க வேண்டும். அதை பேசாதனால் அதை பேசுவதற்கான ஒரு தளம் தேவைப்படுவதா நான் பார்க்கிறேன். 6ல் 1 நீங்க, 6ல் 1 நாங்க. ஒரு விதத்துல 2 வார்த்தை சொல்லியிருக்காரு, நாங்க வன்முறை அரசியலை விரும்பலன்னு. கூடங்குள போராட்டத்தின் போது காவல்துறையினர் எந்த மாதிரி எல்லாம் போராட்டக்காரர்கள் வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க, எத்தனை வழக்குகள் பதிவாயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர்களுடைய பின்னணியை வந்து சொல்லும். ஒரு விதத்துல அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வழக்குகள் பதிவாயிடுச்சுனாலே அதெல்லாம் வந்து அப்படியே ஃபேஸ் வேல்யூல மாதிரி அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கணுமா? கரெக்ட். இந்த தேச விரோத வழக்குகள் அவர் அவங்க மேல போடுறாங்கன்னா உண்மையிலேயே அவங்க தேச விரோத நடவடிக்கைகளை ஈடுபட்டாங்கங்கறத பொருளா? அது இந்த வார்த்தையை நீங்க அப்படியே 3வது செக்மென்ட்க்கு அப்படியே வைங்க, நாங்க அத பத்தி பேசலாம். நீங்க சொல்ற விஷயத்திலேயே நான் ஒத்துக்கிறேன். ஒருவர் மீது FIR போட்டாலே அவர் குற்றவாளி அல்ல, நீங்க சொல்ற கருத்துப்படியே நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனாலும் கூட போராட்ட களத்துல என்னென்னவெல்லாம் நடந்ததுன்னு மீடியா பதிவுகள் உண்டு. வலைய விரிச்சு விட்டு போலீஸ்காரங்க போகும்போது அப்படியே அதை வந்து இழுத்து போறது, அவங்க மேல தாக்குதல் நடத்தினது, இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமா நீங்க 100 வழக்குகள்ல போலீஸ்காரங்க வேணா ஒரு பொய்யா 50 கேஸ் போட்டாங்கன்னு சொன்னா கூட ஒட்டுமொத்தம் ஒரு இன்சிடென்ட் கூட இல்லாம வழக்கு போட்டாங்கங்கறத ஏத்துக்க முடியாது. அதனால நான் சொல்றேன், நீங்க வன்முறை பாதையில நாங்க போக விரும்பல அப்படின்னு உதயகுமார் சொல்றதை நான் வரவேற்கிறேன். வாங்க, உங்களோட கருத்துக்களை ஜனநாயக ரீதியா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போங்க, ஆதரவு திரட்டுங்க, அரசியல் கட்சியா உள்ள வாங்க. அந்த விஷயத்துல நிஜமாகவே இந்த மாதிரி ஏக்கம் சார்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்து எங்களால போக முடியல. நாங்க அரசியல் கட்சியா மாறணும்னு சொன்னா தாராளமா வாங்க. சுற்றுச்சூழல் சம்பந்தமா சகோதரர் சொல்றாரு, இது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை நம்ம கார்ப்பரேட் அரசியலுக்குள்ள மாறிட்டோம், 3வது உலக நாடுகள் அப்படிங்கிற தீவிரமான இடதுசாரி சிந்தனையோடைய இந்த கருத்து திரும்ப திரும்ப வெளிப்பட்டுட்டே இருக்கு. நாம இது எல்லாமே வந்து தீவிரமான வலதுசாரி பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட இந்த மாதிரி கருத்துக்களை உலகம் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், கிரீன் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து உண்மையிலேயே இடதுசாரி கருத்தாகவே ஒரு ரொம்ப நுண்ணியமான விஷயம் அதுல ஓடுது. அதாவது ஒரு புறம் வளர்ச்சி, இயற்கை வளங்கள், இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எடுத்துட்டு போக முடியும். உலகம் ஒரு திசையில போயிட்டு இருக்கும்போது இந்தியா மட்டும் தனியா ஒரு இடத்துல தேங்கி நின்ற முடியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரியே இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுலயும் அங்க இருக்கக்கூடிய மக்கள், நீங்க வந்து அது வனமாகட்டும் அல்லது வேற எந்த இடமாகட்டும், அதுல இருக்கக்கூடிய மக்கள் பிளஸ் அடையக்கூடிய பெனிஃபிட், இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு அரசாங்கம், வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிதான் நடக்க முடியும். நான் வந்து என் இடத்த ஒரு 5 சென்ட் கூட கொடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு நேஷனல் ஹைவேஸ்ல பெரிய ரோடு வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனோபாவம் நம்ம மாத்தி ஆகணும். வேற வழி இல்லை. நம்ம வந்து 100 பேருக்கு நல்லது பண்ணணும்னா யாராவது ஒருத்தங்க நிலத்தை கொடுத்துதான் எடுக்க வேண்டி இருக்கு. அதனால இந்த மாதிரியான சிந்தனை போக்குல ரொம்ப தீவிரமா ஒரு பக்கம் வெறுமனே ஒரு அரசாங்கத்தோட செயல்பாட்டுல இயற்கை வளங்கள் அல்லது வளர்ச்சியை நோக்கிய நம்மளோட பாதையை பத்தி ரொம்ப தெளிவான விவாதத்துக்கு தாராளமா வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி வழிவிட்டதுன்னு சொன்னா அதை வரவேற்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயம் நீங்க ஒரு மக்கள் கிட்ட ஒரு கருத்து எடுத்துட்டு போறதுக்கு நம்ம நாட்டுல இயக்கம் சார்ந்து அல்ல, இயக்கத்தை ஒரு முன்னெடுத்து ஒரு கிரீன் தமிழகம் அப்படிங்கறதோ ஒரு கிரீன் பார்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை இயக்கமா இல்லாம அரசியல் கட்சியாக மாற்றிதான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு சொன்னா ஜனநாயக பாதை அப்படிங்கறதுல மக்கள் கிட்ட இன்னும் அதிகமான ரீச்சுக்கு நீங்க வாங்க அப்படிங்கறதுல வரவேற்கல, எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்க வரவேற்கிறாங்க. ஆனா அவங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம் வந்து பசுமை அரசியல் வந்து இடதுசாரி அரசியல்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இடதுசாரி அரசியல். நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையை நிறைய ப்ராஜெக்ட் விஷயத்துல பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக அதனோட ப்ராசன் பார்க்காமையே உலகம் முழுக்க இடதுசாரிகளே பல இடதுசாரிகள் வந்து இந்த மாதிரி இயக்கங்களை இடதுசாரிகளை நிலைகுலைய செய்வதற்காக முதலாளிகளால் உருவாக்கப்படுகின்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு சில இடங்கள்ல ஒரு கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்கிறத டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கு, அதை நிலையற்றதாக மாற்றுவதற்கும் இம்மாதிரியான மக்கள் போராட்டங்களை ஒரு சில நாடுகளில்
ஒரு சில சக்திகள் தூண்டி விடுகின்றன அப்படிங்கறதுலயும் இல்ல, நீங்க வந்து ஆதாரம் பிரச்சனை இருக்கு. என்னன்னா கடந்த நீங்க 20 ஆண்டுகளாக இந்த நாட்டில் அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய தங்களுடைய மக்கள் நல கோரிக்கைகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு சில அமைப்புகள் எங்கிருந்து நிதி வாங்கி இதுக்கு முன்னாடியும் டிஸ்கஷன்ல வந்திருக்கு. ஒரு சில அமைப்புகள் நிதியை பெற்றுக்கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். நான் சொல்லல, நீங்க வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தை சார்ந்தவர்கள், அது முன்னாடி இருந்த காங்கிரஸா இருக்கட்டும், இன்னைக்கு நாங்களும் இதுக்கான நிறைய NGOs பத்தி டீடைல் நாங்க கொடுத்திருக்கோம். அதாவது அரசுக்கு எதிராக போராடக்கூடிய NGOக்கள் மேல உடனடியாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இதான் இருக்கு. நிச்சயமா ஆதாரத்தோட சொல்லும்போது நாம ஒத்துக்கணும். நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் மேல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கீங்க. நடவடிக்கைகள் எடுக்காத அமைப்புகளையும் பொதுவாக இதே வலைக்குள்ள வச்சு தாராளமா குற்றம் சாட்டுவது சரியான சொல்றேன். பொதுவா பிக்சரைஸ் பண்ணல. எவ்வளவு NGOs வந்து உண்மையாகவே மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு NGOவுக்கும் பின்னணி இருக்குதுங்கறத நான் சொல்ல வரேன். இன்னும் பல NGOக்கள் இருக்கு, என்னென்ன வேலைகள் செய்துட்டு இருக்கு, யார் யார் பின்னாடி இருக்காங்கங்கிறது தனியா இருக்கு. உள்துறை அமைச்சகத்தோடது. சரி, ஆம் ஆத்மியில அவர் சேர்ந்து அந்த சோதனை முயற்சியும் தோத்து போச்சு. அது இந்திய அரசியல்ல தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க, தமிழ்நாடு பிரச்சனைகளுக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த 6 கட்சிகளையும் அவர் நிராகரிக்கிறாரு. அப்போ மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் மட்டும்தான் அவருக்கு இங்கே நேச சக்திகளாக அவருக்கு தெரியுது. அந்த கட்சிகள் மேல வேற சில விமர்சனங்களை வச்சுட்டு சில கட்சிகள் அதுல ஒரு கட்சிகள் கூட இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் வந்து எல்லாம் அதையும் தாண்டி புனிதமான ஒரு கட்சியாக மக்கள் நல கூட்டணி ஒரு 5 பேரோட சேர மாட்டோம்னு சொல்றாங்க, இவர் 6 பேரோட சேர மாட்டோம்னு சொல்றாரு. அதை நீங்க தேர்தல் அரசியலுக்குள்ள ஏதேனும் ஒரு சில விஷயங்கள்ல உள்ள வேறுபாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு வேற பொதுவான அம்சங்களுக்காக இணைந்து செயலாற்றுவது அப்படின்னு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்குள்ள வரணுமா, இல்ல ஒற்றை அஜெண்டாவை வச்சுட்டு அதோட ஒத்து வராத அனைவரையும் ஒதுக்கி விடுவது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸை கையில் எடுக்கணுமா? இல்ல, அது 2 விதமா இருக்கு. இப்போ இது வந்து ஒரு அட்வொகசி குரூப்பாக ஒரு விஷயத்தை பற்றி விவாதத்தை கிளப்புகிற ஒரு சமூக இயக்கம் என்கிற வரையறைக்குள்ள இருந்தா அந்த ஒரு ஐடியலிஸ்டிக்கான அந்த அஜெண்டாஸை தொடர்ந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகிற பொழுது தேர்தல் அரசியலுக்குள் நீங்கள் ஒரு முறை வந்து விட்டாலே நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எண்கள் வாக்குகள் சார்ந்த ஒரு அரசியலை பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்படியான நிர்பந்தங்கள் ஏற்படுகிற பொழுது நீங்க இந்த சொன்ன மாதிரியான 6, 5 எல்லாம் தொடர்ந்து ஸ்டிக் பண்றது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னை பொறுத்தவரை இந்த பசுமை சார்ந்த ஒரு விவாதத்தை இவர்களால் கிளப்ப முடிந்தால், இது சார்ந்த ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை கீழே வர அவங்களால கொண்டு செல்ல முடிந்தால், அல்லது உலகம் முழுக்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களை கனெக்ட் பண்ண முடிஞ்சால் அதுவே ஒரு மிகப்பெரிய சக்சஸ் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி ஒரு கார்ப்பரேட் நல அரசுகளினுடைய முகத்திரைகளை கிழித்தாக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு தேர்ட் வேர்ல்டே இருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, ஒரு நாடு 2 நாடு இல்லை, இன்னைக்கு 3ஆம் உலக நாடுகள் முழுவதிலும் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கான ஒரு டம்பிங் யார்டாக மாற்றிக்கிட்டு இருப்பதை பத்தி 20 வருஷமா இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஏதோ கற்பனை சினிமா அல்லது திரைக்கதை இல்லை, இது எல்லாம் நிஜம். இன்னைக்கு ஏறக்குறைய மேற்குலக நாடுகளினுடைய வேஸ்ட்ல இருந்து மாட்டு சாணம் வரை கொண்டு வந்து எப்படி நம்ம துறைமுகங்களை இறக்கிக்கிட்டு இருக்காங்க, மேட்டுப்பாளையம் பக்கத்துல எப்படி இன்னைக்கு அமெரிக்காவினுடைய கார்பேஜ் டம்பா லேண்ட் ஃபில்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பது தொடங்கி இவைகளெல்லாம் உண்மைகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விவாதமும், இது பற்றி ஒரு பெரிய விவாதம் இங்கே நம்ம நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் அழுத்தம் கொடுக்கிறதுக்கான அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களுக்கு அரசியல் கட்சிகள் இடம் கொடுக்கல, அதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக மக்களிடத்துல பேசல அப்படிங்கறதுனால ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறேன்னு அவர் சொல்றாரு. அந்த அளவுல நீங்க அதை இல்ல, என்னை பொறுத்தவரை அவங்க தொடர்ந்து இதை பற்றி பேசி ஒரு விவாதத்தை கிளப்ப முடிந்தால் அல்லது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முடிந்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான தருணம் என்றுதான். இன்னும் அதுல பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் அதை இதோட விட்டுருவோம், அடுத்த செய்திக்கு போகலாம். இந்த உடை கட்டுப்பாடு, கோயில்களுக்கு போவதில்லை, உடை கட்டுப்பாடு தொடர்பாக அந்த இடைக்கால தடை, அந்த தடை வந்து நீட்டிக்கப்படுகிறது, தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி செய்தி இருக்கு. அதுல பேசும்போது சொல்றாரு, இந்த கோயிலுக்கு வெளியில வந்து ஒரு விதமான உடை, கோயிலுக்குள்ள ஒரு விதமான உடை அப்படின்னு சொல்றதே வந்து அதை நீங்க அனுமதிக்கிறீங்களா, அதை ஏற்கிறீங்களா? அதுவும் நம்ம இரட்டை நிலையை காட்டலையா? உள்ள போடக்கூடாத உடைகளை வெளியில போடுறதை அனுமதிக்கலாமா அப்படின்லாம் சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? நீதிபதி இன்னும் தன்னோட தீர்ப்பை சொல்லலை. வழக்கமா நீதிமன்றத்துல ஆர்குமெண்ட் வரும்போதும் நீதிபதிகள் அதற்கு சில கமெண்ட் கொடுக்கறதும், வழக்கறிஞர்கள் சில சமயம் அதற்கு பதிலளிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே
ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கறதுல ரெண்டு பக்கம் பார்க்க முடியுமே தவிர அது தீர்ப்பு நிறைவாக தீர்ப்புல இல்லாம விசாரணையில நீதிபதிகள் சொல்றது தொலைக்காட்சி நெறியாளர்கள் விவாதங்கள்ல சொல்ற மாதிரி தான். இல்ல அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல. அதுக்குள்ள போக வரலீங்க. ஏன் வந்து உடனே உங்களுக்குள்ள இழுத்துட்டு வரீங்க அந்த ஆர்குமெண்ட்? அதுக்காக நான் சொல்லல. நீங்க நடத்துற மீடியா ட்ரையலுக்குள்ள எல்லாம் நான் போகல. நான் ரொம்ப பிளைனா சொல்றேன். லாயரா நிறைய தரம் ஆர்கியூ பண்ணும்போது ரொம்ப சாதகமான ஒரு கேள்விகளா இருக்கு. ரொம்ப நம்மளுக்கு வந்து கரெக்டா விஷயத்துக்கு நம்ம இதை தானே சொல்ல நினைச்சோம் அப்படின்னு எல்லாம் சில சமயம் நீதிபதிகள் சொல்ற விஷயங்களை பாக்குறது உண்டு. அப்புறம் தீர்ப்பு எனக்கு வந்து வேற மாதிரி எல்லாம் வந்து நான் கேக்குறேன். ஒரு தரப்பினுடைய கருத்துக்களை முழுமையாக வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி கருத்துக்களை நீதிபதிகள் சொல்றாங்களா? இந்த ஸ்டேஜ்ல, அதாவது குறிப்பா நீதிமன்றத்தில் நடந்த உரையாடல்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு முக்கியமான இஷ்யூவை நம்ம டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது அது முறையா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா அது தீர்ப்பு மாதிரி நினைச்சிட்டு பேசல. அவர் சொன்ன அந்த கமெண்ட் நீங்க அந்த கமெண்ட் வெச்சுக்கோங்க. ரொம்ப சரியான கமெண்ட். நீங்க இரண்டு விஷயங்கள் குழந்தை இரண்டு விஷயங்கள் சொன்னதுல முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன், அதுக்கான லாயர்ஸோட ஆர்குமெண்ட், அதுக்கான அவரோட பதில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது. சில சமயம் கேள்விகளை போடுவதன் மூலமா இன்னும் வந்து சிறந்த பதிலை கூட நீதிபதிகள் எதிர்பார்ப்பார்கள். ஏன்னா ஒரு சில கேள்விகள் இன்னும் அதிகமான உண்மைகளை, அதிகமான விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சில சமயம் ஆர்குமெண்ட்டை தாண்டி நீதிபதிகளுடைய கேள்விகள் அதை செய்யும். அதனால அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவர் சொல்ற கேள்வி என்பது, நீ கோயிலுக்கு போகும்போது ட்ரெஸ் கோடை பத்தி பேசும்போது உன் வீட்டுக்குள்ள குழந்தை எப்படி போடணுங்கிறதையும் நீங்க கண்ணை திறந்து பாருங்க, உங்க டீனேஜ் குழந்தைங்க என்ன போடுறாங்க அப்படிங்கறத நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க அப்படிங்கிறாரு. நான் அந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன். ஏனென்று கேட்டால், நீங்க ஆரம்பத்திலிருந்து ஒரு குழந்தையை வந்து வளர்க்கக்கூடியதுல குடும்பம், அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. குழந்தை வந்து 12 வயசு வளர்ற வரைக்கும் என்ன வேணாலும் போட்டு வளர்த்தோம் அப்படின்னு திடீர்னு 13 வயசுல ஒரு ட்ரெஸ் கோடுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது அந்த குழந்தையோட அந்த பிஹேவியர்ல இருந்து நம்ம வந்து சேஞ்சஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து பெற்றோர்களுக்கு அது கொடுக்குது. சமாளிக்கிறது உண்மையாவே ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனா இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த 2 விதமா நீங்க ஏன் யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது, சில இடங்களுக்கு அப்படின்னு நீங்க கோர்ட்டே எடுத்துட்டீங்கன்னா கூட, கோர்ட்ல இன்னும் நாங்க பிளாக் கவுன் எல்லாம் போட்டுட்டு தான் ஆர்கியூ பண்றோம். அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. கோர்ட்ல இன்னைக்கு நாம எல்லாமே சட்டம் தானே உனக்கு முக்கியம், ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன வேணாலும் நாங்க வீட்டுல இருக்கிற மாதிரி பேச முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் என்று சில நடைமுறைகள், சில ட்ரெஸ் கோட் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விதமான உடை அப்படிங்கறத நீங்க ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீதிமன்றத்தை தீர்ப்பு வேறு மாதிரி வரலாம்ங்கிற எதிர்பார்ப்புல அவங்க சொல்றாங்க. அவர் இங்க பேசுற விஷயங்களுக்கும் தீர்ப்புக்கும் தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம்னு கடந்த காலத்துல பல தீர்ப்புகளை நம்ம பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அவரை? என்னை பொறுத்தவரை என்னன்னா, நீங்க உடை அரசியல் அப்படின்றது ஒரு பெரிய தலைப்பு. இன்னைக்கு ஒரு விரிவாக பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய ஒரு தலைப்பு. பல நேரங்களில் அது வந்து ரொம்ப மேலோட்டமாக, எமோஷனலாக மட்டுமே விவாதிக்கப்படுறதை நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் இருக்குது உடை அரசியலில். எது ஆபாச உடை அல்லது எது உடை என்பதே ஒரு முதல்ல விவாதத்துக்கான ஒரு தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு உடை இருக்குது, ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு உடை இருக்குது. உலகம் முழுக்க அப்படி தான் இருக்குது. அல்லது இந்தியாவுக்குள்ளேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு அதுலேயும் ஒவ்வொரு கிளாஸ் இருக்குது. ஒவ்வொரு உழைப்பவர்களுக்கு ஒரு உடை இருக்குது, நிலச்சுவாந்தாரர்களுக்கு ஒரு உடை இருக்குது, மத்தியத்தரவர்களுக்கு ஒரு உடை என்பது நிலம், கலாச்சாரம் சார்ந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாறுபட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒன்றாக ஸ்டீரியோடைப் பண்ண முடியுமா அப்படின்றது என்னை பொறுத்தவரை விவாதத்துக்குரிய ஒரு விஷயம்தான். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொடர்ந்து இந்த மாரல் அல்லது ஒரு கல்ச்சரல் பாலிசிங் என்பது பெண்களின் மீது தான் ஏவப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்த பல சர்ச்சைகள் எடுத்து பார்த்தா அது பெண்களை மேலே தான் இதை ரொம்ப பலங்கொண்டு என்ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அந்த மாரல் பாலிசிங்கில். இன்னொன்று, இந்த விஷயங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கோவிலில் சார்ந்து தான் இந்த விவாதம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அவங்க சொன்ன கேள்வி தான், கோர்ட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஜட்ஜஸும் நீதிபதிகளில் வழக்கறிஞர்கள் எல்லாரும் கவுன் போட்டு போக வேண்டியது இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நீதிபதி ஒன்றும் மேல் சட்டையை போடாமல் சட்டையை கழட்டி போட்டு உட்காரல. ஆனால் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம், கோவிலுக்கு உள்ளே போகிற எல்லாருக்கும் ட்ரெஸ் கோட் இருந்தால் பூசாரிக்கும் ட்ரெஸ் கோட் இருக்கணும் இல்லையா? அவர் மேலாடை இல்லாமல் தான் உள்ளே நிற்கிறார். கோவில்களுக்கு அந்த நீதிபதி குறிப்பிட்டது போல் கோயில் இருக்கக்கூடிய சிலைகளில் பாதி நிர்வாணமாக நிற்கிது. அப்போ நம்ம எங்கேருந்து ட்ரெஸ் கோட ஆரம்பிக்கணும் என்பதை பற்றியும் ஒரு நம்ம விரிவா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு படித்த தலித் மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து
மத்திய அமைச்சர், துணைவேந்தர் 2 பேர், இன்னும் அதிகாரிகள் மேலே, மாணவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் வழக்கினுடைய விசாரணை முடிவில் என்ன நடக்குதுங்கிறது விவாதத்துக்குரிய வேற விஷயம். அவர் என் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை, தங்களுடைய செயல்களாலோ பேச்சுக்களாலோ யாரும் என்னை தற்கொலைக்கு தூண்டலை, இது முழுக்க முழுக்க என்னுடைய முடிவு, என்னுடைய நண்பர்களையோ எதிரிகளையோ நான் இறந்த பிறகு தொல்லை செய்யாதீர்கள் அப்படின்னு அவருடைய கடிதத்தின் இறுதி வரியில சொல்றாரு. என்னுடைய தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. அதை அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துட்டு யாரும் காரணம் இல்லை, யாருக்கும் அதில் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுற போறோமா? இல்ல, நாம எல்லாருமே அதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து இது போன்ற நிலை இனி எங்கேயும் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாம எடுக்க போறோம். கட்டாயம். நீங்க ரோஹித் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறத ஒரு அரசியல் சார்ந்த சர்ச்சையாகவும் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் அதற்கான பின்னணி அப்படிங்கிறத முழுசா சொன்னா தெரியும். திரு யாகூப் மெமன் தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு அமைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஏபிவிபி என்கின்ற மாணவர் அமைப்பு அதற்கு மாற்றான கருத்துக்களை முன்வைக்கும் போது அந்த மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அப்போ கல்லூரிக்குள்ள நடந்த, கல்லூரி வளாகத்துக்குள்ள நடந்ததுக்கு தனியாக ஒரு விசாரணைக்காக ஒரு குழு போடப்படுகிறது. ஏபிபிக்காரங்க அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டர், ஆந்திர பிரதேஷோட மினிஸ்டர், அவர்கிட்ட ரெப்ரசென்ட் பண்றாங்க. அவர் வந்து ஹெச்ஆர்டி மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி ஹாஸ்டல்குள்ளேயும் காலேஜ்குள்ளேயும் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ், இந்த நாடு ஒரு தீர்ப்பு கொடுத்த ஒரு குற்றவாளியை தூக்கில போடுறதை கண்டிச்சு ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா நிச்சயமாக அது நம்ம நீதித்துறைக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் அதை பார்க்க முடியும். அதனால அந்த அர்த்தத்துல ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ் நடத்துற இந்த விஷயத்தை கவனத்துல கொள்ளுங்கன்னு. இதுக்கிடையில அந்த மாணவர்கள் மீது அந்த குழு தன்னுடைய தேச விரோத நடவடிக்கைகள்ங்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அல்லது பாஜக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தை மதிக்காம இருக்கு. இல்ல, கட்டாயம் நீதிமன்றத்தை மதிக்காம இருக்கிறது தேச விரோத நடவடிக்கை. நிச்சயமா நீங்க அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய தன்மை பாருங்க. ஜெனரலா வந்து பொதுவான உங்களோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இல்ல, ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு தன்மை இருக்கு. நீங்க தீவிரமான குண்டு வெடிப்பு, அதுதான் சொல்றேன், வழக்குக்கு தகுந்த மாதிரி நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க அப்படி பார்த்தா ஜல்லிக்கட்டு தீர்ப்பு நாம எல்லாரும் மதிச்சு கம்முன்னு இருந்திருக்கணும். இல்ல, நம்ம அதை தாண்டி போராடிட்டு இருக்கோம். அதே போல சார், ஐயா நான் முடிச்சிடுறேங்க ஐயா, ஏதாவது உங்களோட நேரத்துல நீங்க பேசுங்க. அதாவது நீங்க வழக்கினோட தன்மையும் பார்க்கணும், எந்த மாதிரி விஷயங்களை எந்த இயக்கங்கள் முன்னெடுத்து போறாங்கன்னு பார்க்கணும். நான் இதுக்கு வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கூட ஒரு விஷயத்தை நாங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சென்னை சட்டக்கல்லூரியில மாணவர்களோட தாக்கப்பட்ட விவகாரத்தை கண்ணு முன்னால பார்த்தோம். ஒரு மாணவன் வந்து எப்படி அடிக்கப்பட்டான் காவல்துறை முன்னாடி. இதே மாதிரியான அனுபவம் நான் சட்டக்கல்லூரியில படிச்ச போது நடந்தது. உள்ள பாரதியாரோட பிறந்தநாள் விழா கொண்டாட முடியாத சூழ்நிலையில நான் படிச்சுட்டு வந்தேங்கிறது உங்களால இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் பல்கலைக்கழக வளாகங்களுக்குள்ள இருந்து கொண்டு இருப்பதை நாம கண்ணு திறந்து பார்க்கணும். அதனால இதற்கு பின்னணி இருக்கிறது. ஒரு மாணவனுடைய தற்கொலை, அதுவும் அந்த மாணவன் ஒரு பட்டியல் இடத்தை சார்ந்த ஒரு மாணவன் அப்படிங்கும் போது உடனடியாக பாஜக ஆன்டி அந்த ஒரு பர்டிகுலர் இதெல்லாம் இருக்கு, பெண்கள் தாழ்த்தப்பட்டோருக்காக எதிரானது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது உடனடியா பிக்ஸ் ஆகும் போகுது. உடனே காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் உடனே மத்திய அமைச்சரை நீக்கணும், சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா கூட பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரியாமையே வெறுமனே இதை வந்து ஒரு தற்கொலையாக பார்ப்பது அப்படிங்கிறது இல்லை. இதை தாண்டி இருக்கக்கூடிய நிஜமாகவே ஒரு உயிர், அதுவும் ஒரு ஆஸ்பிரேஷனோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட டெத்துங்கிறத நம்மளால ஜீரணிச்சுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு விஷயமும் இங்கு அரசியலாக்கப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் சொல்றேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலாக்கப்படுற ஒரு பகுதியை அவங்க சொல்றாங்க. இல்ல, எனக்கு அந்த பகுதி முக்கியமே இல்லை. என்னை பொறுத்தவரை உயர் கல்வி நிறுவனங்கள்ல தலித்துகளுக்கு எதிரான ஒரு சாதிய மனநிலை இருக்கு அப்படிங்கிறது பல மாணவர்களுடைய தற்கொலைகள் இப்ப ஒன்றுல இல்ல. நான் ஏறக்குறைய இதை பற்றி விரிவாக ஏற்கனவே தமிழ்ல எழுதியிருக்கேன், பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். எப்படி இந்தியாவினுடைய உயர் கல்வி நிறுவனங்கள், உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எய்ம்ஸ் அல்லது பல நகரங்கள் இருக்கக்கூடிய ஐஐடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இம்யூனாலஜி அல்லது ஐஐஎஸ்சி என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் நிறுவனங்கள் நம்ம கையில் இருக்கு. இன்னொரு பக்கம் கடந்த 10-15 ஆண்டுகளில் இடஒதுக்கீடுக்கு பிறகு அந்த நிறுவனங்களுக்குள் மல்லுக்கட்டி செஞ்சு போய் சேர்ந்த தலித்துகள், தாழ்த்தப்பட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட அவங்க போய் உணர்ந்த ஒரு சூழலும் தொடர் தற்கொலைகள் என்றால் ஒரு தற்கொலை 2 தற்கொலை அல்ல. நம்ம இந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டையும் பட்டியலாக தலித் மக்களோட தற்கொலை பற்றி மட்டும்தான் பேசுறோம், மற்ற தற்கொலைகள் நம்ம இப்ப விவாதிக்கல. அப்ப எப்படி இப்படியான ஒரு சூழல் தொடர்ந்து தலித்துகளுக்கு எதிராக அங்க இருக்கு?
எப்படி நம்ம தொடர்ந்து மெரிட்டோரியஸ் டெவலப்மெண்ட்னு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் சமூக நீதிக்கு எதிரான களங்களாக இந்த களங்களை மாற்றி வச்சிருக்கோம் என்பதை பற்றி ஒரு பெரிய விவாதம் இங்கே சாத்தியமாகவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம ரொம்ப பேசணும். அங்கேயும் நம்ம நீதிமன்ற அவமதிப்பு உட்பட எல்லாவற்றையும் பற்றி விரிவாக பேசணும். அப்போ இன்னைக்கு எய்ம்ஸில் ஒரு மாணவன், அந்த மாணவன் வந்து அங்கே இருக்கான். எய்ம்ஸில் வந்து எக்கச்சக்கமான தற்கொலைகள் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நம்ம விரிவாக மணிக்கணக்காக பேசலாம். அப்போ அப்படியான ஒரு தற்கொலை நடக்குது. அந்த மாணவன் ஒரு தலித் பின்புலத்தை சேர்ந்த மாணவன். அந்த மாணவன் உள்ளே போய் 2-3 வருஷம் படிக்கிறார். அவருக்கு அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்படுது. பின்னால் உங்களுக்கு தெரியும், தோரட் கமிட்டி வந்து டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் டு தலித்ஸுக்காக நியமிக்கப்பட்டது. அப்படியான ஒரு யுஜிசியும் நீதிமன்றமும் நியமித்த ஒரு கமிட்டி யால் அந்த எய்ம்ஸுக்குள்ளே போய் ஒரு விசாரணையை நடத்த முடியவில்லை. அந்த கமிட்டி வந்து பல முறை அங்கே போய் தோல்வி அடையுது. என்னன்னா, அந்த நிர்வாகம் அதற்கு ஒத்துழைக்கவே மறுக்குது. அப்போ நீதிமன்றத்தை அந்த நிர்வாகம் அவமதிக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு புறம் அந்த மாணவர்களை தற்கொலை செஞ்சவங்களை சிலரோட கிரெடென்ஷியல்ஸை எடுத்து பார்த்தா அவங்க ஜென்ரல் கோட்டால 1150-90 வாங்கிட்டு மெரிட்ல உள்ள போன மாணவர்கள். ஆனால் அவர்கள் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவதால் அவர்களின் மீது இந்த தீண்டாமைங்க ஏவப்படுது. அப்போ எப்படியாக இந்தியாவினோட உயர்கல்வி நிறுவனங்கள் என்றால் ஒவ்வொரு நிறுவனமும் 5000 அல்ல 6000 10,000 கோடி சாமானிய ஜனங்களின் வரியில் நடத்தப்படுகிற நிறுவனங்கள். அப்போ அந்த நிறுவனங்களுக்குள் இடஒதுக்கீடும் சமூக நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை இந்திய அரசாங்கங்களும் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் அதை அங்கே முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த நிறுவனங்களுக்குள் இந்த சூழல் தொடர்ந்து தோல்வியை தழுவி நீதிமன்றங்களில் தலையிட்டு நீதிமன்றங்கள் கமிட்டி அமைத்து, அல்லது நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி எடுத்துக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய 490 பேராசிரியர்களில் 95% மாணவர்கள் யார் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே சென்னை உயர் நீதிமன்றத்துடைய பல தீர்ப்புகள் கண்டெம்ப்ட்ல இருக்கு, டஜன் கணக்கான தீர்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதான் எனக்கு இருக்க கேள்வி. அப்போ இந்த கேம்பஸ் எல்லாத்தையும் நம்ம ஆன்டி நேஷனலாக பார்க்கணுமா கூடாதா? இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் அவமதிக்கும் பட்சத்தில், இந்திய அரசியல் சாசனத்தை அவமதிக்கும் பட்சத்தில் இந்த கேம்பஸ்களை என்னவாக நம்ம டேர்ம் பண்ண போகிறோம் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய லார்ஜர் கொஸ்டின். அவர் சொல்கிற அதே கருத்தோடு நான் உடன்படுறேன். ஆனால் அவர் சொல்லக்கூடிய இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் நிலவக்கூடிய, இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னால், ஒரு ஜாதியை காட்டி குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அப்படிங்கிற விஷயத்துல அடிப்படையில் அப்படியெல்லாம் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குன்னா, அந்த சூழ்நிலையை களைவதற்கு அனைவருமாக சேர்ந்து நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. நீங்க சொல்ற மாதிரியே இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல சப்போர்ட் பண்ணியோ இல்ல உயர்கல்வி நிறுவனங்கள்ல நடக்கிற அத்தனையும் நாங்க தான் நடத்துறோம் இல்ல அப்படின்னு பெருமிதம் கொள்றதுக்கான விஷயமா நான் சொல்ல வரல. நீங்க உண்மையாகவே இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள், அந்த மாணவர்கள் முன்னாடி வரணும் அப்படின்னு சொன்னா அவர்களை தகுதிப்படுத்த வேண்டியிருக்கு. அவர்களுக்கான எந்தெந்த இடத்துலலாம் அவர்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி, நான் குறை சொல்றதுக்காக இல்லை, நம்ம சில சமயங்கள் இந்த மாதிரி நான் இன்சிடென்ட்னு சொன்னால் நீங்கள் ஒரு சம்பவம் 2 சம்பவம் எடுத்துக்கிறீங்களாங்கிற பொதுவான விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி வரும்போது, இது தீவிர அரசியலாக்கப்படும் போது இது இன்னொரு தளத்தில் வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்துது. அம்பேத்கர் மாணவர் சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்குவதே அரசியல் இல்ல. ஆனால் நிறைய நேரத்துல இந்த டாக்டர் அம்பேத்கர் மாதிரி எல்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி இந்த நாடு எப்படியெல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டாரோ அந்த கனவுக்கு சற்றும் பொருத்தமில்லாமல் அவருடைய பெயரை நிறைய அமைப்புகள் பயன்படுத்துறத பாக்குறோம். ஆனா அதை பத்தின ஒரு ஓப்பன் டிஸ்கஷனை இன்னைக்கு நீங்க ஒரு பொது தளத்துல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள இது வெறும் ஜாதி பிரிவினை மட்டுமே கிடையாது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மக்களோட மனநிலையை தயார் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எல்லாத்துக்கும் தான் இருக்கு. இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்தது இல்ல. உயர்கல்வி நிறுவனங்கள்ல மட்டும் இல்லைங்க, சமுதாயத்திலேயே ஒட்டுமொத்தமாக அவர்களையும் சேர்த்து இணைத்து எடுத்துட்டு போறதான ஒரு வளர்ச்சியா இருக்க முடியும். அங்க மட்டும் ஜாதி கொடுமை பார்க்காதீங்க, நாங்க சமுதாயத்துல பாக்குறேன்னு சொல்றது நீங்க சொல்ற ட்ரெஸ் கோடு மாதிரி தான். நீங்க வெளியில ஜாதி தீண்டாம பாருங்க, ஆனா உயர்கல்வி நிறுவனத்துல பார்க்க வேணாம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசும்போது தயவு செஞ்சு நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நீங்க என் பேச்சை திருத்தீங்கன்னா நான் குறுக்கிட வேண்டி இருக்கும். அப்ப கட்டாயம் நீங்க பேசும்போது
உங்க கருத்தை சொல்லுங்க. இதுதான் நான் அரசியலாக்கவே இல்லை. ஏனென்றால் மாற்று கருத்தை கொஞ்சம் கூட கேட்க முடியாத ஒரு சிந்தனை கேட்க முடியாத சூழல்ல நீங்க இருக்கீங்க மேடம். நீங்க இருக்கீங்க. ஒட்டுமொத்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஜாதியை பத்தி பேச தயாரா நானும் தயார். நீங்க என் பேச்சை தவறா கோட் பண்றீங்க. நீங்க தாராளமா நீங்க என் பேச்சை தவறா கோட் பண்றீங்க. நீங்க உங்க வாய்ப்பு வரும்போது சொல்லுங்க. என்ன நான் சொல்றத நான் புரிஞ்சிட்டு இருக்கிற பார்வை தவறுன்னு சொன்னா உங்க வாய்ப்பு வரும்போது சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. நீங்க உயர்கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஜாதி தீண்டாமை காரணமாக குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டுமே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அதாவது எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் தோரா கமிட்டியினுடைய முடிவுகள் அதை நோக்கி சொல்லுது. இப்ப கூட இந்த இன்சிடென்ட் கூட ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி வந்து 2 மெம்பர் கமிட்டி போட்டிருக்காங்க. ஹெச்ஆர்டி மினிஸ்டரோட வீட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க. நேரடியாக ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கூட காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கு. அது தவிரவும் ஐஐடி ரூர்க்கில 2011 ஒருத்தர் இந்த மாதிரி இன்சிடென்ட் மட்டுமே செலக்ட் பண்ணி எடுத்துட்டு தனியா ஸ்டடி பண்றது அப்படிங்கறது ஒண்ணு. ஆனா இன்னொரு பக்கம் நாம ஒரு பொது தளத்துல நின்னு பார்க்கும்போது இத பிரிச்சு தனியாக அரசியலாக்க வேண்டாம். சேர்ந்து வந்துதான் நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை சமுதாயத்துல போராட முடியுமே தவிர செலக்ட் பண்ணி கேம்பஸா இத பண்ண முடியாது. பேசலாம் கேம்பஸா பேச முடியாது. இது போக பல இடங்கள்ல வந்து ஏற்கனவே சாதிய மனநிலை காரணமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனநிலையில தலித் மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்கிறது கடந்த காலத்துல உண்மையாக இருந்தாலும் கூட அதே பின்னணியில இந்த சம்பவத்தையும் அதோட தான் சேர்த்து பார்க்கணுமா அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது முழுக்க முழுக்க ஏபிவிபியும் அம்பேத்கர் மாணவர் சங்கத்துக்கும் இடையில நடந்த ஒரு மோதல்ல நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை அவ்வளவுதான். தற்செயலாக பாதிக்கப்பட்டவர்கள் விரிவாக சொல்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதியை ஒழித்தாக வேண்டும். ஜாதி ஒழிப்புக்கு எதிராக பேசியாக வேண்டும். ஜாதி என்பது ஒரு சாக்கடையை போல் இந்த சமூகத்தை வீச வச்சுக்கிட்டு இருக்கு. அது அசமத்துவத்தை நிலைநாட்டிக்கிட்டே இருக்கு. சமூக நீதிக்கு எதிராக இருக்கு. பிறப்பின் அடிப்படையெல்லாம் ஒருத்தனை வந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்றான், துண்டு போடக்கூடாதுன்னா எங்க ஊருக்கு வாங்க மதுரைக்கு எத்தனை ரெட்ட டம்ளர் இருக்குன்னு நான் காட்டுறேன், எந்த அரசாங்கம் எதிராக நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பேசுவோம். இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஜாதி என்பது ரொம்ப நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அது ஒரு சாக்கடையினுடைய வீச்சத்தோட இருக்கு. அந்த வீச்சம் பொறுக்க முடியாமத்தான் ரோஹித் வேமுலா தற்கொலை செய்திருக்கிறார் அல்லது பல்வேறு ஆட்கள் தற்கொலை செய்து விட்டு. ஒட்டுமொத்த சாதி சமூகத்தில் கூட ஜாதியை நீக்கணும். அதை பத்தி பேசணுமா? பேச நான் தயார். இப்பொழுது நாம் எடுத்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது ரோஹித் வேமுலா தற்கொலையை ஒட்டி எழுந்திருக்கக்கூடிய விஷயங்கள். என்ன பிரச்சனைனா இங்க இப்ப அம்பேத்கரினுடைய பேரை எத்தனை பேர் இங்க பயன்படுத்தினோம் அந்த சமூகத்துல? எத்தனை உயர் ஜாதியினர் அல்லது கட்சிகள் அம்பேத்கரை யாரும் பயன்படுத்தவே இல்லை. அம்பேத்கர் என்பது ஐக்கான் அளவில் ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ஒட்டி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஆனால் அம்பேத்கருடைய பெயரை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் மாணவர் அமைப்புகள் தான் அதை முன்னணியில் நின்று எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர ஒரு சமூக நீதி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அம்பேத்கரை பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வர்றோம்னா இவங்க சொன்ன முதல் விஷயம் தான் அம்பேத்கர் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுபவர்களை உடனடியாக நம்ம யாக்கூப் மேனனோடு போய் முடிச்சு போட முயற்சி பண்றோம். இதுவே முதல்ல பிழை. ரோஹித் வேமுலா விஷயத்திலும் இந்த யூனிவர்சிட்டியிலும் நடந்தது. யாக்கூப் மேனனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. முசாஃபர் நகர் பாய் கி ஹை என்கிற படம் மாண்டேஜ் பிலிம் சொசைட்டில டெல்லியில திரையிடத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டமும் அதன் பின்விளைவாக வந்த விஷயங்கள் தான். அது வந்து இப்ப சமீபத்துல நடந்தது. முன்னாலே ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு மோதல் இருக்கு. மோதல் இருக்கு, ஐஐடியில் நடந்ததற்கு எல்லா பக்கமும் இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரியான இப்ப இந்த சமூகத்தில் நம்மளால இன்னைக்கு சமூக நீதி பேச முடியுது, அம்பேத்கர் பேச முடியுது, பல விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியுது. தலித் தோழர்களால் அவங்க அரசியலை பேச முடியுது, அவங்க கொள்கைகளை பற்றி வெளிப்படையாக பேச. ஆனால் இதே வெளிப்படைத்தன்மையோட இந்த பெருநிறுவனங்களில் பேச முடியவில்லை என்கிற ஒரு உண்மையைத்தான் இந்த நம்ம நேரத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான பெரிய கேம்பஸ்ல இந்த குரல் ஒலிக்கும் போது, இந்த மாதிரியான பெரும் உயர் கல்வி நிறுவனங்களில் இந்த குரல் ஒலிக்கும் போது அது பலமாக ஒடுக்கப்படுகிறது, பலம் கொண்டு அடிக்கப்படுகிறது, பலமாக அதனுடைய இமேஜ் டார்னிஷ் செய்யப்படுகிறது. அந்த மாணவர்களின் மீது இப்பவே கல்கட்டாவில் என்ன நடந்தது? இந்த 5 பேருக்கு ஒரு தீண்டாமையை அந்த நிர்வாகம் பரிசீலித்தது. என்ன தீண்டாமை? ஒரு சோஷியல் பாய்காட். அவர்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும், ஆனா அவங்க கேண்டீனுக்கு போக முடியாது, ஹாஸ்டலுக்கு போக முடியாது என 5 கேம்பஸ்னுடைய வெளிகளுக்குள் அவங்களை அனுமதி தடை போட்டது. அப்ப இந்த தீண்டாமை என்கிற சோஷியல் பாய்காட் தான் ஒரு மாணவனை இன்னைக்கு தற்கொலைக்கு தள்ளிட்டு போகுது. அப்ப இதையெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னு திரும்பவும் விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை
நான் என்ன சொல்றேன், அதிகபட்சமான இல்ல அதிகபட்சமான தண்டனை. நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாணவனுடைய தற்கொலை, அதற்கு பின்னால அவங்களுக்கு கொடுத்த தண்டனை, இதை பற்றி மட்டுமே அல்ல. இல்ல, இது நான் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் அதனால தான் இறுதியாகவே நான் சொல்றேன். கேட்கிறேன். நீங்க ஒரே ஒரு கேள்வி. இது போன்ற பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நிர்வாகத்திட்ட போய் முறையீடு செய்யும் போது இதையெல்லாம் நீங்க வந்து கணக்கிலேயே எடுத்துக்காதீங்க, நீங்க உங்க கவனத்தை படிப்பில் மட்டுமே செலுத்துங்கள், இது போன்ற விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி நிர்வாக தரப்புல இருந்து சொல்றாங்க. நான் என்ன வேறு விதமாக எல்லா விதங்கள்லயும் நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கும் போது நான் எப்படி கல்வியில கவனம் செலுத்த முடியும்? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தானே என்னால கவனம் செலுத்த முடியும்னு கேக்குறாங்க. ஆனா நிர்வாகம் இப்படிதான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியுடைய கடைசி பகுதியில் இருக்கும். கரெக்ட், எனக்கு அது புரியுது. நான் ரொம்ப ஷார்ட்டாவே சொல்றேன். நீங்க ஒரு மாணவனுடைய தற்கொலை கடிதத்துல முழுசா படிச்சாவே அவன் ஒரு மாதிரி ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு தோற்றத்துல இருக்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால இது ஒட்டுமொத்தமாக ஒரு சித்தாந்தத்துக்குள்ள அடக்கி இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பொதுப்படையா பேச முடியாது. ரெண்டாவது, மாணவர்கள் தங்களோட படிப்பு சார்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்தால்தான் சமுதாயத்துல இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. நீங்க பல்வேறு மாணவர் அமைப்புகள் மாணவர்களுக்கு மிகச்சரியான விழிப்புணர்வை கொடுத்து அவர்களுக்கு தேவையான சமுதாய மாற்றத்திற்கான விஷயத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இது படிப்பை தாண்டின விஷயம், இது ஆரோக்கியமா இன்னைக்கு தேவைப்படணும். ஆனால் சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமாக ஏதோ பின்னால் இயக்குகின்ற சக்திகளுக்கு நடுவில் மாட்டிக்கொண்ட மாணவன் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறாங்கிறதுக்கு ரொம்ப பரிதாபமான உதாரணமா அது இருக்கு. நீங்க இறுதியாக சொல்ல விரும்புறது? என்னை பொறுத்தவரை இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் தன்மைக்கு வரணும். இந்த ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனமும் மேல் இருக்கக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் எல்லாம் மக்கள் மன்றத்துக்கு வரணும். இந்த நிறுவனங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு அந்தஸ்து, ஏன் இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கவர் என்பதை பற்றி நம்ம பேசியாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.